இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு வீடியோவில் என்னமாச்சும் ஒன்று கற்றுக்கலாம் அப்படின்னு வந்திருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து செராமிக் கோட்டிங் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். கோட்டிங் வந்து கொடுக்குறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, This deal is with the devil. டூ கெவின்பாஸ்கர் இன்றைக்கி நம்ம என்ன வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ காருக்கு தான் வந்திருக்கோம். கஸ்டமைஸ் பண்ணுற பெயிண்டிங், ஸ்டிக்கரிங் எல்லாமே பண்ணுற இடம் இதுதான். இங்கே வந்து லோ பட்ஜெட்டில் பண்ணித்தராங்க. நம்மளுக்காண்டி டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேட் மங்கி இருக்குது, ஒயிட் கலர்லேயே சேட் மங்கினது. இதை வந்து இது பண்ணி கஸ்டமைஸ் ஸ்டிக்கரிங் எல்லாமே பண்ணிவிட்டு, இந்த சேடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி நிறையா ஷேடிங் சொல்கிறாங்க. நம்மளுக்காண்டி டிஸ்கவுண்ட் வச்சுருக்கோம்ன்றாங்க. இந்த காரில் வந்து இதுக்கு தான் வந்திருக்கு, கோட்டிங் கொடுக்குறக்காண்டி வந்திருக்கு. அதாவது செராமிக் கோட்டிங் இந்த மாதிரிலாம் நிறையா இது இருக்குது. வெரைட்டியான கலர்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்துட்டு எல்லாமே டிஸ்கவுண்ட் எல்லாமே கேட்டு போவோம். உங்களுக்காண்டி டிஸ்கவுண்ட்லாம் கேட்டிருக்கேன், பண்ணுறோம்ட்டுருக்காங்க. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிற பேர் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 30% டிஸ்கவுண்ட் உங்களுக்காண்டி நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். வந்து 30% டிஸ்கவுண்ட்னா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ 5000 எவ்வளோ 30%னா அந்த அளவு மாதிரி ஒரு பெரிய ஆஃபர் மாதிரி இங்கே வந்து பண்ணி வச்சுருக்கோம். என்னென்னா ஸ்டிக்கர் எல்லாமே நீட்டாக பண்ணி தருவாங்க. செராமிக் கோட்டிங்லாம் இருக்குது. கொடுத்தீங்கன்னா 5 வருஷம் வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. அப்படி எனக்கு வந்து மங்கிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீயாகவே வந்து பண்ணி தராங்க மங்கி இருந்துச்சுன்னா. ஓகேங்களா, இதுக்கு மேலே எதுவும் பண்ண வேண்டாம். ஃபுல்லாக டீட்டெயில் கேஸ்ட்டு அப்படியே நம்ம காரை சுற்றி பார்த்துட்டு அப்படியே போவோம். போயிருக்கோம். நிறைய பேர் வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ்லாம் எடுத்துருப்பீங்க பைக்கு. அதுக்கு வந்து பெயிண்டிங் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் மாதிரி ஆக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க நிறைய பேர். அதுக்காண்டி வந்து நம்ம கோட்டிங் வந்து கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஹேண்ட் இதுக்கு வந்து 5 வருஷம் வாரண்டின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் கேட்போம். நம்மளுக்காண்டி டிஸ்கவுண்ட்டும் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேர் என்னங்க ப்ரோ? அவங்க பேர் ப்ரோ? வினோத். சரி ப்ரோ, இந்த இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஓகே, இது டெவில்ஸ் கேரேஜ் நம்ம கம்பெனி நேம். இது பார்த்திங்கன்னா நமக்கு சென்னை, மதுரை பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னையில் ஆதம்பாக்கம் OMRல இருக்குது. இங்கே மதுரையில் பார்த்திங்கன்னா தீக்கதிர் ஆரப்பாளையம் பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம பண்ணுற விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா செராமிக் கோட்டிங், அப்புறம் PPF, அப்புறம் பைக் ரேப்பிங், அப்புறம் அங்கே டீட்டெயிலிங், நார்மல் பாலிஷிங் அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். இதில் வந்து நம்ம அந்த ஓல்டு வெஹிக்கிள்ஸ்லாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ அந்த ஓல்டு வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லாமே ஸ்கின் ரீஸ்டோரேஷன் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருக்கோம். அது SRSன்னு சொல்லுவோம். வந்து கொஞ்சம் துரு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டா அந்த இதில் வந்து ரெஸ்டோரேஷன் பண்ணிங்களா? இல்லை, துரு பிடிக்கிறதுலே குரோமில் நம்மளால் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு வெஹிக்கிள் பாடி கலர் டோன் இருக்குல்ல, ஸோ அந்த கலர் டோனில் வந்து ஃபேட் ஆகிடும். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வெஹிக்கிள் இந்த டோனுக்கு நார்மல் அந்த ஸ்க்ராட்ச் மாதிரி. ஆமாம், இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் இருக்கும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி லெவலுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் வண்டியை. ஸோ இதுதான் நம்மளோட மேஜர் SRSன்னு பண்ணுறது. ஸோ இது வந்து இப்போ நம்ம SRS பண்ணோம்னா ஒரு 1 இயர் தாங்கும் பிரதர். ஒரு பாலிஷிங் மாதிரி தான். 1 இயர் தாங்கும். 1 இயர் வரையும் இந்த செராமிக். ஆமாம், இந்த கிளாஸ் செராமிக் வேற. இப்போ 1 இயர் வரையும் இந்த SRSன்னு சொல்கிறது வந்து ஸ்கின் ரீஸ்டோரேஷன் சிஸ்டம். ஏற்கனவே மங்கி போன வண்டி, அதாவது ரொம்ப மங்கி வண்டி ஃபேட் ஆகிருக்கிறத வந்து ஸ்கின்னை மட்டும் நம்ம ரீஸ்டோர் பண்ணி பழைய கலருக்கு கொண்டு வருவோம். அது இருக்கும். செராமிக் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வந்து ஒரு 1.5 டேஸில் ஒர்க் முடிஞ்சு நாங்கள் வெஹிக்கிள் கொடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா 2 to 3 days ஆகும் மேக்ஸிமம் PPF பண்ணுறதா இருந்தால். ஸோ இதில் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி அப்ளை பண்ணி அது மேலே ஒரு 0.75 மைக்ரான் திக்னஸ் பாடியில் ஏறிடும். பளபளப்பு அப்படியே இருக்கும் செராமிக் கோட்டிங்கில். இதில் PPFல பார்த்தீங்கன்னா நம்ம லேமினேஷன் ஷீட் மாதிரி ஒட்டிடுவோம். இப்போ ஏதாவது இப்போ பென்சில் வச்சு, அதாவது இப்போ ஹெல்மெட் வைக்கிறோம், பேக் வைக்கிறோம், சின்ன குழந்தைங்க உட்காடுறாங்க அப்படின்ற மாதிரி பட்சத்தில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்க்ராட்ச் வந்து இந்த ஷீட் மேலே தான் விழுகுமே தவிர்த்து ஒரிஜினல் பாடியை அஃபெக்ட் பண்ணாது. இப்போ வந்து நம்ம நிறைய பேர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரிஜினல் இது அஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவோம். ஆமாம், அது வந்து அஃபெக்ட் ஆகிறது வந்து எல்லாத்துலேயும் அஃபெக்ட் ஆகுமா இல்லை அஃபெக்டே ஆகாது? இது வந்து இப்போ நான் வாரண்டி சொல்கிறது வந்து இப்போ 5 years சொல்கிறேன். இந்த 5 yearsல என்ன வாரண்டி கவர் ஆகும்னா, இந்த ஒரிஜினல் பெயிண்ட் 5 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த லேயரை நான் எடுத்து காட்டுவேன். அப்போ பெயிண்டே உங்களுக்கு போகாது. ஒரிஜினல் பெயிண்ட் அப்படியே இருக்கும். அதுதான் நான் அந்த 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறேன். ஆனால் நான் 5 வருஷம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். அதாவது ஆமாம், ஆனால் 5 வருஷத்துக்கு மேலேயும் அது வரும். 5 வருஷத்துக்கு கேரண்டியாக வரும். அது நீங்கள் எப்படி வெஹிக்கிள் எக்ஸ்டர்னல் டேமேஜ் எது இல்லைனாலும் வெஹிக்கிள் வரும். இப்போ இதில் PPFல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, சப்ஸ்கிரைபருக்கு வந்து 30% டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு சரி ப்ரோ, இப்போ 100 நம்ம பழைய இதுக்கு வரும். 100cc இன்ஜினுக்கு வந்து எவ்வளோ ப்ரோ? 400cc பிலோ ஒரே பேக்கேஜ், 400cc அபோவ் வந்து ஒரே பேக்கேஜ் தான். ஹீரோ ஹோண்டா அவங்கெல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கனால தான் இந்த இது பண்ண மாட்டாங்க அவங்க. ஓகே, நீங்கள் வந்து அதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா அவங்களும் வருவாங்களே அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அதுக்கு வந்து நம்ம 1 year பேக்கேஜ் ஒன்று இருக்குது பிரதர். ஓகே, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1250 மட்டும் வரும். அதை தான் கேட்டேன். இதை தான் அண்ணன் வாயிலிருந்து வரைக்கிற காட்டி இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். 1250. ஓகேங்களா?
எவ்வளோ பட்ஜெட்னு மறுபடியும் கேட்போம். எவ்வளோண்ணா? 1250 பண்ணலாம். 1250 ஆஃபர் வந்து எங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட்றீங்க, அதை கழிச்சிக்கலாமா? அதில் அதுக்கு மேலே அது பண்ண முடியாது. சரி ஓகே, 1200 பண்ணிக்கலாம். ஓகே 1200 உங்களுக்காண்டி பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஆஃபர் யூஸ் பண்ணால் Kevinbaskar vlogனு சொன்னீங்கன்னா ஆஃபர் வந்து யூஸ் ஆகும், இல்லாட்டி வந்து யூஸ் ஆகுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி எவ்வளோ குறைச்சி, ஏன்னா நார்மல் யூஸர் பைக்கரும் நம்மளுக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர் உங்களுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இல்லாத ஆஃபரை நம்ம தேடி கண்டுபிடிச்சி வந்து எடுத்திருக்கோம். அதனால வந்து சரி ப்ரோ, இப்போ வந்து ஒவ்வொரு இதுக்கும் பைக்குக்கும் இது பண்ணுறீங்க, எவ்வளோ நாள் எடுத்துக்கிறீங்க? ஸோ பைக் செராமிக் கோட்டிங்னா 1.5 நாள் ஆகும். ஓகே. பிபிஎஃப்னா 2லேருந்து 3 நாள் ஆகும் வண்டியை பொறுத்து. இப்போ பைக்குக்கு மட்டும்தான் வச்சுருக்கீங்களா? நம்ம கார்ஸ்க்கு பண்ணுவோம். கார்ஸ்க்கு செராமிக் கோட்டிங் பேசிக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000 வரும். ஓகே. ஹேட்ச்பேக் கார்ஸ்க்கு வந்து 15,000 வரும். செடானுக்கு 20,000, எஸ்யூவிக்கு 25,000 வரும். ஓகே. இது 10H பிராண்டு. இப்போ கிராஃபைன் போடுறதா இருந்தால் இப்போ அது அட்வான்ஸ்டு செராமிக்கோட அட்வான்ஸ் கிராஃபைன் கோட்டிங். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் 5,000 வந்து அந்த பேக்கேஜோட அடிஷனல் வரும். ஓகே ப்ரோ. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நார்மல் பேக்கேஜ் இருக்குது. உங்களுக்கு எந்த பேக்கேஜ் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது தேவையோ அது ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சின்ன ஸ்க்ராட்ச் ஆகும், அந்த இது வந்து நம்ம பாடி இதாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த ரேப்பிங் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதனால் 1250க்கு பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பண்ணாமல் இருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் பைக்கெலாம். ஹெல்மெட்டு நிறைய பேர் வந்து வைப்பீங்க, எனக்குள்ளே வந்து இதாக இருக்கும், ஸ்க்ராட்சாக இருக்கும். அது வந்து தடுக்கிறக்காண்டி இந்த வந்து ஒரு குட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. ஆமாம், ஆனால் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல்.